ஹல்லேலூயா. சத்தமாய் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். நல்ல திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல தேவனுடைய மூத்த அனுபவம் வாய்ந்த கர்த்தருடைய தாசனுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதே போல சபையினுடைய தேவனுடைய ஊழியர், அவருடைய மனைவி, பெரிய பாசமா எல்லாருக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட நல்ல நாளிலும் இதுதான் நல்ல நாள். ஆமென் என்று சொல்லுங்க. நான் எங்க சபையில சொல்றது என்னன்னா, நமக்கு நல்ல நாள் இருக்குது. நம்ம நல்ல நாள்லாம் பார்க்கணும். நம்ம நல்ல நாள்லாம் பார்க்கணும். உலகத்தான் பார்க்கறோன்னா இல்லையோ, நம்ம பார்க்கணும். இந்த நல்ல நாள் எப்போ பார்க்கணும்னா, சபைக்கு ஆராதனைக்கு போவது நமக்கு நல்ல நாள். ஆமென். சபையில கர்த்தரை உயர்த்துவது என்பது நமக்கு நல்ல நாள். உபவாச ஜெபத்திற்கு வருவது என்பது நல்ல நாள். இப்படிப்பட்ட நல்ல கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு வருவது என்பது நமக்கு நல்ல நாள். அதனாலதான் நாட்களையும் காலங்களையும் குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்றே அதை விசேஷித்துக் கொள்ளுகிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும். ஆமென். ஆகவே இந்த நல்ல நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு கூட இடைப்படும்படியாக கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். Praise God. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. எல்லா கண்களை மூடி கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, பரிசுத்த கரங்கள். இன்றைக்கு இந்த பரிசுத்தத்தை குறித்து தேவனுடைய தாசனம் இடத்துல விளம்பினார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சங்கீத பகுதிகளின் வாயிலாக பரிசுத்தத்தை குறித்து, பரிசுத்த அலங்காரங்களை குறித்து நம்மோடு கூட இடைப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய கரத்திற்கு பெயர் என்னவென்றால் பரிசுத்த கரம். இந்த பரிசுத்த கரத்தை பரலோக தேவனுக்கு நேராக உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே உடைய பிரசன்னம் இன்னும் அளவில்லாமல் எங்கள் மத்தியிலே ஊற்றப்பட வேண்டும். ஆரோன் மேல் ஊற்றப்பட்ட அந்த எண்ணெய் பாருங்க, அவருடைய உடையிலே வடிந்து நின்றதாக சொல்லல, வடிந்து அப்படியே போய்கொண்டிருந்ததாகத்தான் பைபிள் சொல்கிறது. இன்றைக்கு தேவனுடைய சபையிலே தேவன் கொடுத்த வல்லமை அபிஷேகம் அப்படியே போய்கொண்டே இருக்கணும். அது நமக்குள்ளாக அப்படியே பாயணும். நம்முடையமாய் இந்த தேசத்திலே பாய வேண்டும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். எல்லாம் உங்களுடைய கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் எல்லாரும் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சபை கர்த்தரை துதிக்கிற துதியினாலே, உண்மையான ஆராதனையினாலே, உண்மையான துதியினாலே, உண்மையான பரிசுத்தத்தினாலே சபை நிரம்பப்படட்டும். இந்த காலை நேரத்தில் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் கரங்களை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தராகிய, மீண்டும் ஒரு விசை, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். One more time, சேனைகளின் கர்த்தராகிய, சேனைகளின் கர்த்தரா ராஜா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் சபையாக ஒருவரும் சும்மா இருக்க கூடாது. பரிசுத்தரே இயேசுவே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே இயேசுவே, பரிசுத்தரே
இருந்தவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும். Yes, yes, இருந்தவரும் இருந்தவரும் இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை. We worship you, Jesus. We worship you, Father. சொல்லுங்க, ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. நல்ல கரங்களை கட்டி ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி பரிசுத்த ஆவியானவரை ஆளுகை செய்வது இந்த இடம் முழுவதும் பரலோகத்தின் மகிமையினால நிரம்பி இருக்கும்படியா தேவனுடைய தூதர்கள் ஏறி இறங்குகிற பெத்தேலாக தேவன் ஆளுகை செய்கிற பரிசுத்த ஸ்தலமாய் என் ஆண்டவர் இந்த இடத்துல நம்முடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்து நம்மத்திலே ராஜாதி ராஜாவாய் பரலோகத்தின் தேவனாய் அமர்ந்திருக்கக்கூடிய அனுபவமாய் ஆராதனையாய் ஆராதனை மாறட்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். சிறுமையும் எளிமையுமான எங்களுடைய கரங்களில் ஒப்புக்கொடு. நீர் எடுத்து பயன்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களிடத்திலே பேசும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் நேற்றைய தினத்திலே தேவனுடைய நடத்துதலை குறித்து நான் பேசினேன். அதனுடைய தொடர்ச்சியை மாலை நேர கூட்டத்திலே நான் பேசும்படியாக இருக்கிறேன். ஆண்டவர் உதவி செய்வார். ஆகவே மாலை எல்லாரும் நீங்கள் வர வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மாலை நேர கூடைக்கு வரணும் அப்படின்னு சொல்லுங்க. ஆமா, சரி. இப்ப கையை உயர்த்தி சொல்லுங்க, எத்தனை பேர் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலை நேர கூடுகைக்கு. ஆமா, நான் பார்க்கல, நம்முடைய பெரிய பாஸ்டர்லாம் பார்க்கல, கர்த்தர் பார்க்கிறார். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் வருவீங்கன்னு. நல்ல கரங்க இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிறத தவிர, கர்த்தரை உயர்த்துகிறத தவிர இந்த உலகத்துல பெரிய வேலையே கிடையாது. ஆமென். சரி, அந்த தொடர்ச்சியை இன்றைக்கு மாலை நேரத்தில் நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு காலை நேரத்தில் இந்த பரிசுத்த ஆராதனையிலே தேவன் நம்மோடு கூட இடைப்படக்கூடிய காரியத்தை நாம் பார்த்து, நாம் ஜெபித்து நம்முடைய இல்லங்களுக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு, இரண்டு விதமான தலைப்புகள் இருக்கிறது. நேரம் எப்படி இருக்கிறதுன்னு தெரியல. இந்த இரண்டு விதமான தலைப்புகளையும் நான் முடிப்பேன் என்று எனக்கு தெரியல. பரிசுத்த ஆவியானுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அவ்விதமாய் செல்லட்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்று, திருச்சபையின் முக்கியத்துவம். மற்றொன்று, திருச்சபையிலே தேவனுடைய விசுவாசிகளுடைய பங்கு. சொல்லுங்க, திருச்சபையின், சைலண்ட் ஆயிட்டீங்களே, சத்தமா சொல்லுங்க. திருச்சபையின் முக்கியத்துவம். சொல்லுங்க, திருச்சபையில் தேவனுடைய விசுவாசிகளின் பங்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க திருச்சபையில முக்கியமானவர்கள். திருப்பி சொல்லுங்க, நீங்க திருச்சபையில முக்கியமானவர்கள். ஆகவே உங்களுடைய பங்கு கட்டாயம் சபையில இருக்கணும். ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென். இது இரண்டு செய்தி அல்ல, ஒரே செய்தி தான். இந்த இரண்டு தலைப்புகளும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு, அற்புதமான செய்தி. ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. முதலாவது, சபை என்றால் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். சபை என்றால் என்ன? தேவனுடைய தாசர் அற்புதமாக சங்கீத தியானத்திலே சொன்னார். அதை புரிந்தவர்கள் உடனடியாக பதில் சொல்லியிருக்கலாம்.
சபை என்றால் என்ன? ஆராதனை செய்கிற இடம். ஓகே, அடுத்து பரிசுத்த அலங்காரத்தினே தொழுது கொள்ளக்கூடிய ஒரு, சரி, நிறைய காரியங்கள் இருக்கிறது. சபை என்பது என்னவென்றால் நம்மை பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரு இடம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. சபை என்பது என்ன? நம்மை பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரு இடம். நான் எடுத்த செய்தியினுடைய அந்த முகாந்தரம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பட்சத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று என்னுடைய இருதயத்திலே நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். நம்முடைய தேவனுடைய தாசன் வாயிலாக கர்த்தர் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தினார். எடுத்து வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 96வது சங்கீதம். 96வது சங்கீதம் அதனுடைய 6லிருந்து 9 வசனங்கள் முடிய நாம் யாவருமாய் சேர்ந்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். சேர்ந்து வாசிக்கலாம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அப்ப சபை என்பது என்னவென்றால் நம்மை பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரு இடம் மாத்திரமல்ல, சபை என்பது கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளக்கூடிய ஒரு இடம். ஆமென் என்று சொல்லுங்க. ஆகவேதான் பாருங்க, நம்முடைய ஊழியர் சொன்னார், இந்த பூவை குறித்து ஒரு பெரிய டெஃபினிஷன் கொடுத்தார். பயங்கரமான டெஃபினிஷன். இந்த பூவுக்கு எந்த விதமான வல்லமையும் கிடையாது. ஆனா இந்த வார்த்தை இங்கு வைக்கும் பொழுது அந்த வார்த்தை கிரியை செய்யும் என்று தேவனுடைய தாசன் சொன்னது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. பாருங்க, அப்ப சபை என்பது பரிசுத்த அலங்காரத்துடனே கூட கர்த்தரை என்ன பண்ணணும்? தொழுது கொள்ளணும். இப்ப சபைக்கு வந்துட்டு உம்மன் இருக்க கூடாது. கையை உயர்த்துங்க நாங்க சொல்லக்கூடாது, நீங்க கையை உயர்த்தணும். கையை தட்டுங்க நாங்க சொல்லக்கூடாது, நீங்க கையை தட்டணும். ஏனென்றால் இந்த இடத்திலே நாங்கள் வாசம் செய்யவில்லை, நாங்கள் ஒரு ஸ்தானாதிபதியாக இருக்கிறோம், அவ்வளவுதான். எங்களை இந்த இடத்திலே தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஆசாரியர்களாக ஊழியர்களாக வைத்திருக்கிறார். ஆனால் இந்த இடத்தினுடைய ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் யார் அப்படின்னா, லீடர் யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. அவரை தொழுது கொள்ளக்கூடிய இந்த இடத்துல எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்தமாக தொழுது கொள்ள வேண்டும், பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள வேண்டும். இந்த அலங்காரத்தை குறித்து 3 விதமான தலைப்புகளை அருமையான தேவனுடைய தாசன் கொடுத்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவது, சபை என்பது தேவனுக்கு நேராக நம்மை கொண்டு செல்லுகிற ஒரு இடம். சபை என்பது தேவனுக்கு நேராக, மனிதர்களுக்கு நேராக அல்ல, மற்ற காரியங்களுக்கு நேராக அல்ல, ஆசீர்வாதங்களுக்கு நேராக அல்ல. உங்களை என்ன செய்கிறது என்று சொன்னால் தேவனுக்கு நேராக உங்களை இணைக்கிறது. எங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, ஆராதனை நடத்துறோம், ஜெபம் பண்றோம், சங்கீதங்களை வாசிக்கிறோம். இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் உங்களையும் தேவனையும் ஒரு கனெக்ட் பண்ணுவதற்கு. நீங்கள் தேவனோடு இணைந்துட்டீங்கன்னா அப்புறம் எங்களுடைய உதவி உங்களுக்கு தேவையே கிடையாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. தேவன் உங்களோடு கூட பேசுவார், நீங்கள் தேவனிடத்தில் பேசுவீர்கள். ஆகவேதான் யோவேல் 2வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம், நான் அதை நோட்ஸ் எடுக்கல, ஆண்டவர் இப்ப கொடுக்கிறாரு. யோவேல் 2வது அதிகாரம் கடைசி நாட்களிலே அந்த வசனத்தை எடுங்க பிரதர். யோவேல் 2வது அதிகாரம் சேர்ந்து வாசிக்கலாம். கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கொஞ்சம் சத்தமா வாசிங்களாமா எல்லாரும் சேர்ந்து. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்புறம் நல்ல பொறுமையா வாசிங்க. உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்த நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வசனத்தை கொஞ்சம் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பிரைஸ் காட். 28 2:28
இப்ப இந்த வசனத்துல சில நபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நபர்களை குறித்து நம்ம பார்க்கலாம். அந்த வசனத்தை பொறுமையா வாசிங்க. எந்தெந்த நபர்கள் வருகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க. அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள், சத்தமா சொல்லுங்க, பெற்றோர்கள் இங்க இருக்கிறீங்க என்று நான் நினைக்கிறேன். பெற்றோர்களா இருப்பவர்கள் எல்லாம் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. பெற்றோர்கள் மாத்திர கரங்களை உயர்த்துங்க. கர்த்தருக்கு ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. இப்ப நீங்க கையை கீழே போட்டுருங்க. இப்ப இந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகள், குமாரர்கள், குமாரத்திகள் எங்க இருக்கிறாங்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். குமாரரும் குமாரத்திகளும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் சபையில இருக்கிறாங்க. ஆமென் என்று சொல்லுங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்கள் மூப்பர்களாக இருக்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. வயதானவர்கள், மூப்பர்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து உங்கள் வாலிபர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாலிபர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்துங்க. வாலிபர்கள் நல்ல கையை உயர்த்துங்க. வாலிபர்கள், நீங்களும் வாலிபர் தான், நானே வாலிபர் தான். ஆமென், ஹல்லேலூயா. அங்க பாருங்க, பாஸ் 2 கரங்களை உயர்த்தினார். அவருக்கு வயதெல்லாம் ஒரு பெரிய தடையே இல்லை. அவருடைய ஆவி என்றைக்கும் இளமையாக இருக்கிறது. ஆமென். வாலிபர்களா நல்ல கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமே, பாருங்க, ஆண்கள் எல்லாமே நீங்க வாலிபர்கள் தான். நமக்கு யார வயசாயிருச்சுன்னு சொல்றதற்கு? ஆமே, யார் அந்த அதிகாரம் கொடுத்தா? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து எப்படி புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். அப்ப வாலிபத்திற்கு வயதே கிடையாது. ஆமே, சரி, அது ஒரு வேற ஒரு கேட்டகரி. இப்ப வாலிபர்கள் எங்க இருக்கிறாங்க? சபையில் இருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த வசனத்தை எடுங்க பிரதர். ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்களா? ஆமே, நாங்கள்லாம் ஊழியக்காரர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் தான் ஊழியக்காரர்கள். ஆமென் என்று சொல்லுங்க. நாங்க இங்க இருந்து தேவனுடைய வார்த்தைகளை உங்களிடத்துல பிரசங்கம் சொல்லுகிறோம். நீங்க வெளியிலே சென்று அந்த கேட்ட வார்த்தைய இந்த காதுல கேட்டுட்டு இந்த காதுல விட்டுறக்கூடாது. இந்த காதுல கேட்ட வார்த்தைய இருதயத்துல வச்சு வேற மக்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த வார்த்தைகள் கிரியை செய்யும். அவர்களை தேவனாகிய கர்த்தர் சபைக்கு கொண்டு வருவார். ஆமென் என்று சொல்லுங்க. அப்ப ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை. இத்தனை தரப்பான மக்கள் எங்க இருக்கிறாங்க? விவரமா சொல்லணும். இத்தனை தரப்பான மக்கள் எங்க இருக்கிறாங்க? எந்த சபையில? எங்க நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கேட்டகரி ஆஃப் பீப்புள். எவ்வளவு விதமான மக்களை தேவனாகிய கர்த்தர் சபையிலே கொடுத்திருக்கிறார் என்றால், எதற்கு இத்தனை தரப்பான மக்களை நம்முடைய திருச்சபையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால், இவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுக்கு நேராக தங்களை திருப்ப வேண்டும். தேவனுக்கு நேராக தங்களை மாத்திரமல்ல, தங்கள் அருகில் இருக்கிறவர்களையும் தங்களை சார்ந்தவர்களையும் புதிதாய் வரக்கூடியவர்களையும் தேவனுக்கு நேராக திருப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை, கிருபைய கர்த்தர் சபையில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே சபை என்பது ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தேவனுக்கு நேராக திருப்பக்கூடிய ஒரு இடம். அதனாலதான் நேற்றைய தினத்துல சபையை குறித்து நம்ம பார்த்தோம். உண்மையான ஆராதனையில தேவனுடைய நாளிலே உங்களுடைய சொந்த பேச்சை என்ன பண்ணக்கூடாது? உங்களுக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. நம்முடைய இஷ்டத்தின் போல நம்ம ஆராதனை செய்ய முடியாது. அது தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஆராதனையோ தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய காரியமோ அல்ல. தேவனுக்கு விருப்பமான காரியத்தை செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து மூன்றாவது, சபை என்பது பரலோகத்திற்கு நேராக நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு இடம்தான் சபை. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்ல வருகிறது எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமாய் தேவனுடைய தாசன் சொன்னபடினாலே நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஏதோ நம்ம ஆராதிக்கிறோம் போறோம் அப்படிங்கிறதோட இல்ல, நீங்க எல்லாம் பரலோகத்துல வரணும்னு அவர் சொன்னார் பாருங்க. அதுதான் தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. சபை என்பது உங்களையும் என்னையும் பரலோகத்திற்கு நேராக கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி இந்த சபையை இந்த சூழல் பகுதியிலே நிலைநாட்டி இருக்கிறார். ஆமென். இந்த கூட்ட பரலோகத்தில் இருக்கணும். இன்றைக்கு எக்கால சத்தம் ஒருவேளை கேட்கப்படும் என்று சொன்னார், இந்த நிமிடம் கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று சொன்னார், ஒட்டுமொத்தமாக அனைவரும் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதாக நிற்க வேண்டும்.
இந்த இடத்துல இருக்கிறது, இந்த பில்டிங், இந்த சேர், இந்த எக்யூப்மெண்ட்ஸ், ஐயா சொன்னாங்க, இந்த அழிந்து போகிற பொருட்கள் மாத்திரம்தான் இந்த இடத்துல இருக்க வேண்டுமே தவிர நாம் தேவனுக்கு முன்பதாக நிற்கும்படி, தகுதி உள்ளவர்களாகும்படி சபையை பரிசுத்தப்படுத்தி, ஹல்லேலூயா, நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு முன்பதாக பயத்தோடு பக்தியோடு நடுக்கத்தோடு நிற்கக்கூடிய ஒரு அனுபவம் வேண்டும். அப்ப சபை என்பது சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இத்தனை கேட்டகரி சபையில கர்த்தர் வச்சிருக்கிறார். பரலோகத்திற்கு நேராக கர்த்தர் நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு ஸ்தலம். சபை என்பது முக்கியமான ஒரு காரியம். பரலோகத்தின் ஆராதனையை பூமியிலே நடப்பிக்கக்கூடிய ஒரு இடம். சபை என்பது என்ன? பரலோகத்தின் ஆராதனையை இந்த பூமியிலே அப்படிங்கிறத விட இப்படி சொல்லலாம், இந்த திருச்சபையில. இந்த திருச்சபை அப்படின்னா தூரமா இருக்குது. எங்கள் திருச்சபையில அது கொஞ்சம் தூரமா இருக்கு. என்னுடைய சபையில சொல்லுங்க, என்னுடைய சபை. இது யாருடைய சபை? என்னுடைய சபை. கர்த்தர் எனக்காக கொடுத்த தேவனுடைய வீடு, எனக்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு அற்புதமான ஸ்தலம். அப்ப இந்த ஸ்தலத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, பரலோகத்தின் ஆராதனையை இந்த பூமியில அல்லது நான் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்திலே நடப்பிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சபையை கர்த்தர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் இத்தனை ஊழியர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் இந்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகராக ஹல்லேலூயா அந்த தகப்பனை தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி இந்த ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அதனாலதான் யாத்ராகமம் 25வது அதிகாரம் 40வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கு பரலோகத்தின் ஆராதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாவரும் எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமம் 25 அதனுடைய 40வது வசனம். இப்ப இங்க பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு அப்படிங்கிறார். ஆண்டவர் மோசேயை சீனாய் மலைக்கு வரும்படி கட்டளையிட்டார். மோசே சீனாய் மலைக்கு சென்றார். இதெல்லாம் நமக்கு தெரியும். அங்க நிறைய கான்வர்சேஷன் அவர்களுக்குள்ளாய் போனது. ஆண்டவர் நிறைய காரியங்களை மோசேயின் இடத்துல பேசினார். பேசிட்டு அவர் சொல்றாரு, இவைகள் எல்லாம் எனக்கென்று ஆராதிப்பதற்காக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நீங்கள் நிறுவ வேண்டும். அதுல இப்படிப்பட்ட முறைமையின்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆராதனை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டளை இல்ல, எச்சரிக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். சபைக்கு வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் சும்மா இருக்கக்கூடாதுங்க. சொந்த கவலை, வீட்டினுடைய கவலை, பக்கத்து வீட்டினுடைய கவலை, கரெக்டா 11 மணிக்கு முடிச்சிருவாங்களா, வீட்டுக்கு போகும்போது கறி வாங்கிட்டு போகணுமா, இந்த எண்ணமெல்லாம் யாரும் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எனக்கு இருக்கக்கூடாது. இப்ப நான் இங்க எங்க வந்திருக்கேன் அப்படின்னா, என் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன். என் தேவனுடைய வார்த்தையை நான் கேட்க வந்திருக்கிறேன். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறேன். சங்கீதத்துல வாசிச்சோமே, கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும், பெண்மான்களை ஈனும்படி செய்யும். அப்ப சபைக்கு நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். அப்ப சபையில பாருங்க, பரலோகத்திலே ஆண்டவர் மோசேயின் இடத்துல எப்படிப்பட்ட ஆராதனை முறைகள் இருக்கும் என்று காண்பித்து அப்படியே சபையிலே செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஆராதனைகளை எந்தெந்த சபைகள் நடத்துகிறதோ அந்தந்த சபைகள் தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய சபைகளாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு சபை நடத்துவதற்கு அங்கீகாரம் தேவை அப்படின்னு சொல்றாங்க, லைசன்ஸ் தேவை அப்படின்னு சொல்றாங்க, ட்ரஸ்ட் வச்சாதான் சபை வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சில அமைப்புகளோடு இணைந்து கொள்ளணும், அப்பதான் சபை நடத்துவதற்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறாங்க. அது உலக பிரகாரமான காரியங்கள், வார்த்தைகள் சொல்லிட்டு போட்டோம். ஆனா சபையை நடத்துவதற்கு பரலோகம் அங்கீகரிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? சபையை அங்கீகரிப்பதற்கு தேவன் இறங்கி வர வேண்டும். நம்ம அங்கீகாரம் வாங்குவதற்காக பல அதிகாரிகளை போய் பார்க்கிறோம். ஆனா நம்முடைய ஆராதனை அங்கீகரிப்பதற்காக
பரலோகத்தில் இருக்கிறதான நம்முடைய தேவன் தம்முடைய சிங்காசனத்தை நம்முடைய இடத்திலே வைத்து ஸ்தாபித்து அவர் இங்கே வீற்றிருக்கிறார். அவர் இங்கே ஆளுகை செய்கிறார். எவன் அங்கீகரித்தால் என்ன, அங்கீகரிக்காமல் போனால் என்ன, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இதை தவிர இந்த சபைக்கு நமக்கு வேற என்ன அதிகாரம் வேணும்? அல்லேலூயா. வேற என்ன அதிகாரம் வேணும் நமக்கு? தேவன் அங்கீகரிக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்க. அப்ப உங்களுடைய ஆராதனை யார் அங்கீகரிக்கிறார்? கர்த்தர் அங்கீகரிக்கிறார். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். ஆகவேதான் பிசாசுக்கு பயங்கரமான எரிச்சல். ஏன் சபைக்கு போராட்டம்? ஐயாட்ட நேத்து தான் பாஸ்டர்ட்ட பேசினேன். சொன்னாரு நிறைய பிரச்சனைகள், லைசன்ஸ் வாங்குவதற்கும் நிறைய காரியங்களை செய்வதற்கும் நாங்கள் நிறைய சூழலை நாங்கள் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் தேவன் கிருபையாய் நடத்துகிறார். ஏன் இந்த போராட்டம் வருகிறது? கர்த்தர் அங்கீகரிக்கிற இடத்துல போராட்டம் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அங்கீகரிக்காத இடத்துல சொல்லுங்க, போராட்டமே இருக்காது. கர்த்தர் யாரை அங்கீகரிக்கிறாரோ, எந்த ஊழியத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரோ, எந்த ஊழியங்கள் வளர்கிறதோ, எந்த ஊழியர் தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிறார்களோ, எந்த சபை மக்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிறீர்களோ, உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார் என்றால் உங்களுக்கு விரோதமாக பிசாசு எழும்புவான். அவன் எழும்பிக் கொண்டேதான் இருப்பான். ஜெயம் நம்முடையது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. சில வேளைகளில் சபையை கெடுப்பதற்கு நேரடியாக பிசாசு வருவான். கள்ள உபதேசங்களை உள்ளே கொண்டு வருவான். கள்ள போதனைகள் உள்ளே வரும். கள்ளத்தனமான ஆராதனைகள் உள்ளே வரும். இவைகளெல்லாம் இன்றும் சபையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இன்றும் சபைகளிலே நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பரிசுத்தமான சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி எல்லாம் ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய சபை நீர் அங்கீகரிக்கிறீர், எங்களுடைய ஆராதனைகளை அங்கீகரிக்கிறீர். ஆமென். பிசாசுனுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் தேவனை ஆராதிக்க கூடாது. இதை மாத்திரம் நீங்க செய்துட்டீங்கன்னா போதும், பிசாசு மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. ஏன்னா நீங்க ஆராதிக்க கூடாது அல்லது சபைக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதற்காக பிசாசு எந்த எல்லைக்கு வேணாலும் செல்லுவான். எவ்வளவு பெரிய காரியத்தை வேணாலும் அவன் ஸ்டாண்ட் பண்ணுவதற்கு முயற்சி எடுப்பான். ஆகவேதான் தேசத்துல ஒரு பிரச்சனை வந்தால், ஒரு போராட்டம் வந்தால் உடனடியாக பாதிக்கப்படுகிறது எது என்று சொன்னால் திருச்சபை பாதிக்கப்படுகிறது. அந்த திருச்சபை நடத்தக்கூடிய ஊழியர்கள், மிஷனரிகள் அடிக்கப்படுகிறார்கள், கொடூரமாக அவமானப்படுத்தப்படுகிறார்கள். வட இந்தியாவிலே அநேக தேவனுடைய மக்கள் கொல்லப்படுகிறார்கள், நிர்வாணப்படுத்தப்படுகிறார்கள். இவைகளெல்லாம் பிசாசினுடைய பயங்கரமான ஆக்ரோஷமான கிரியைகள். ஏன் இவைகள் நடக்கிறது? சபையில் இருக்கக்கூடிய ஊழியர்களும் ஊழியக்காரிகளும் சாதாரணமானவர்கள் தான். ஆனால் அந்த சாதாரணமானவர்களை அநேகர் அவமானப்படுத்துகிறார்கள், அநேகர் வேதனைப்படுத்துகிறார்கள். சிறைச்சாலையிலே, வட இந்தியாவில் சிறைச்சாலையில் அநேக ஊழியர்கள் சிறைச்சாலையில இருக்கிறார்கள். குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு. கடந்த வாரத்தில் கூட கேள்விப்பட்டேன். என்னுடைய பைபிள் காலேஜ் என்னோடு கூட படித்த நண்பன் பாஸ்டர் சார்லின் அவர்கள் வட இந்தியாவிலே ஜார்க்கண்டில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களை குறித்து அவர் சொல்லி வரும் பொழுது எனக்கு மிகுந்த வேதனை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு சுதந்திரமா நம்ம ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் உரிமையை தேவனாகி கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதற்காக கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. அதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் முழங்கால் படியிட்டு இரவும் பகலுமாக ஆண்டவரே, இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களை எங்களுக்கு தாரும், அவர்களை பரலோகத்திற்கு நேராய் திருப்ப வேண்டும், அவர்களை பரலோகத்திற்கு நேராய் கொண்டு செல்ல வேண்டும், உம்முடைய ராஜ்யத்தில் அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி இரவு பகலாக ஜெபித்ததனுடைய விளைவு இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு சபையில கர்த்தர் வாசம் செய்யும், மாற்று கருத்து இல்லை. அந்த சபையை அழிக்க வேண்டும் என்பதற்காக சபையில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை, ஊழியர்களை பிசாசு பயங்கரமாக கொடூரமாக அவன் தாக்கி கொண்டிருக்கிறான். ஆராதனை அப்படின்னா பிசாசுக்கு பிடிக்காது. முதல் ஆராதனையை செய்தவர் யார் தெரியுமா? ஆபேல். வேதத்துல முதலாவது தேவனுக்கு வர்ஷிப் பண்ணது யார் அப்படின்னா ஆபேல். ஆபேல காயினை வச்சு பிசாசு முடிச்சிட்டான். ஏன்னா ஆராதனை அப்படிங்கிறது யாருக்கு பிடிக்காது? சத்தமா சொல்லுங்க.
சபை என்பது யாருக்கு பிடிக்காது? பிசாசுக்கு பிடிக்காது. ஏன்னா நீங்க ஆராதிச்சா தேவன் இங்க வந்துருவாரு. நீங்க சபையில கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிடுவாரு. அப்ப நீங்க ஆசீர்வாதமா இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பத ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா பிசாசு விரும்ப மாட்டான். பிசாசு என்ன பண்ண மாட்டான்? விரும்ப மாட்டான். நீங்க நல்லா இருந்தா அவனுக்கு பிடிக்காது. நீங்க ஆசீர்வாதமா இருந்தா பிசாசுக்கு பிடிக்காது. அவனுக்கு எப்ப பிடிக்கும்? ஏன்னா பைபிள் சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. திருடன் திருடவும் கொல்லவும், தேவன் கொடுத்ததை திருடுவதற்காக அவன் வர்றான். நம்மள என்ன பண்ணிடுறோம்? கொடுத்துடுறோம். எதனால நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா, சரியான பலன் இல்லை, சரியான போஷாக்கு இல்லை, வசனம் என்கிற வல்லமை நமக்குள்ளாக இல்லாததுனால எளிதாக திருடி விடுகிறான். ஏவாள் இடத்துல நடந்த சம்பவம் தான். வந்தான், பார்த்தா, பேசினா, இவளும் பேசினா. ஏவாள் பறித்தாள், புசித்தாள், கொடுத்தாள், விரட்டப்பட்டாள். பறித்தாள், சொல்லுங்க, பறித்தாள், புசித்தாள், கொடுத்தாள், விரட்டப்பட்டாள். இதுதான் பிசாசினுடைய நோக்கம். தேவனுக்காக உண்மையாய் வாழ்ந்தால், தேவனுக்காக உண்மையாய் ஆராதனை செய்தால், தேவனுடைய சமூகத்திலே நாம் இல்லாதபடிக்கு பிசாசு விரட்டுவதற்காக அல்லது பிசாசு நம்மை மேற்கொள்வதற்காக பல முனைகளிலே அவன் போராடி கொண்டே இருப்பான். ஆகவேதான் எபேசியர்ல நம்ம வாசிக்கிறோம், தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி எதை தரித்து கொள்ள வேண்டும்? சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். ஊழியர் சொன்னது போல பயங்கரமான உடைகள் எல்லாம் போட்டு நின்று போ பிசாசு அப்படின்னா பிசாசு போயிருமா? உன்னையும் தெரியும், சொல்லுங்க, உங்க அப்பாவையும் தெரியும், அவருடைய அப்பாவையும் தெரியும், முன்னாடி இருந்த பவுலையும் தெரியும், இயேசு கிறிஸ்துவே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு நம்மள என்ன பண்ணிடுவான்? மேற்கொண்டுருவான். அதனாலதான் அந்த புறமான அலங்கரிப்பு. பிரைஸ் காட். இந்த புறமான அலங்கரிப்பை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது? தகுதியான வஸ்திரம், நல்ல வார்த்தை, ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலனடையும்படி அவருடைய வசனத்திலும் அவருடைய வல்லமையிலும் தேறினவர்களாக நிற்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது பிசாசை எளிதாக என்ன பண்ணி விடலாம்? ஜெயித்து விடலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு 16வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன பண்ணக்கூடாது? மேற்கொள்ளவே முடியாது. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க முடியாது விரும்புகிறேன். எபிரேயர் 9வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிப்பீர்களா? இந்த வசனத்தினுடைய அந்த டெஃபினிஷனை இந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோர் அங்க கொடுக்கிறார் பாருங்க. அற்புதமா இருக்கு பாருங்க. வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும். இந்த வார்த்தை எல்லாம் சொல்லலாம், தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும். ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து, சொல்லுங்க, ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்படின்னா சபைய கர்த்தர் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்திருக்கிறார். இது தேவனுடைய ரத்தத்தினாலே கட்டப்பட்ட உருவாக்கப்பட்ட திருச்சபை. ஆகவே இந்த திருச்சபையிலே சத்துருவுக்கு இடம் கிடையாது, உலக காரியங்களுக்கு இடம் கிடையாது, சத்துருடைய ஆளுகைக்கு இடம் கிடையாது. ஹல்லேலூயா. என் பரிசுத்த ஸ்தலத்திலே நான் வாசம் செய்வேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய பரிசுத்த ஸ்தலம். ஏன் சபைக்காக அவர் பக்தி வைராக்கியம் கொள்ளுகிறார். சபைதான் எடுத்துக்கொள்ளப்படும் என்று ஏன் ஆண்டவர் கடைசி நாட்களை குறித்து நமக்கு சொல்லி இருக்கிறார் என்றால், அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி இந்த சபையை மீட்டெடுத்திருக்கிறார், இந்த சபையை கட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி சபையாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும்
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? அப்படி என்றால் நம்மை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்டி எடுத்து இன்றைக்கு இந்த ஸ்தலத்திலே, இந்த திருச்சபையிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறதற்காய் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அந்நிய பாஷைகளிலே பேசி அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளிலே பேசி கர்த்தரை உயர்த்த ஆரம்பிக்க பார்க்கலாம், கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்க பார்க்கலாம். ஆண்டவரே, இப்பேற்பட்ட விலையேற பெற்ற மேன்மைய கிருபைய எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட பாக்கியம் நிறைந்தவர்கள் நீங்களும் நானும். இந்த சபையில இருப்பதற்கு இப்படி சொல்லணும், கொடுத்து வச்சிருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. சபையில இருப்பதற்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஆமே. பாருங்க, சபையை அழிப்பதற்கு உலகத்துல நிறைய பேர் எழுப்பினாங்க. நீரோ ராயன் என்கிற ஒரு மன்னன் எழுப்பினான். நிறைய அந்த காரியங்களை சொல்லலாம். அவன் என்ன பண்ணனான் அப்படின்னா, இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களே இருக்கக்கூடாது என்று நினைத்தான். கடைசியில் அவனுடைய முடிவு எப்படி தெரியுமா? நான் தோற்றுவிட்டேன், சபை ஜெயித்தது அல்லது கிறிஸ்து ஜெயித்தார் என்று அறிக்கை பண்ணிட்டு செத்து போனான். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ஊழியனாய் சபையை கெடுப்பதற்கு யாராலும் எவராலும் எப்பேற்பட்ட வல்லமைகளின் ஆளாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் இது ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே கட்டப்பட்ட சபை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். சரி, நான் தொடர்ந்து நிறைய காரியங்களை பேசிக்கொண்டே போகலாம், நேரம் அல்ல. நான் இரண்டாவது தலைப்புக்கு நேராக நான் சொல்லுகிறேன். சபையினுடைய முக்கியத்துவத்தை நாம் ஓரளவு அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்ப இந்த சபையில தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். இப்ப நம்முடைய பங்கு இந்த சபையில என்ன என்பதை நம்ம சற்று நிதானமாய் நம்ம பார்க்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். முதலாவது, சபையை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்க. அடுத்து, இந்த சபையை நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் இந்த சபையிலே ஒரு முக்கியத்துவத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் ஒரு 5 குறிப்புகளாக நாம் பார்த்து நாம் இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்ய போகிறோம். முதலாவது குறிப்பு, சபையிலே தேவனுடைய பிள்ளைகளுடைய பங்கு என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம். குறிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம். எல்லாரும் வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் இந்த வசனத்தை சேர்ந்தா வாசிக்கணும். அதனுடைய 5வது வசனத்தை நாம் யாவருமாய் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம், அதனுடைய 5வது வசனம் வாசிக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். அப்படியே சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். போதும். பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் இப்ப பேதுருவுக்கு என்ன நடந்தது? தேவனுடைய ஊழியத்தை செய்தபடினாலே அந்த ஊழியராகிய அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு பயங்கரமான பிரச்சனை. அந்த பிரச்சனையினுடைய முடிவுல பேதுருவை என்ன பண்ணிட்டாங்கன்னா சிறைச்சாலையில போட்டாங்க. இப்ப பேதுருவால் தேவன் நிமித்தம் ஏற்படுத்தப்பட்ட சபை மேய்ப்பன் இல்லாத ஒரு சபையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சபை என்ன செய்கிறது என்று சொன்னால் பிரிந்து போகவில்லை. ஹலோ, சபை என்ன பண்ணல? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சபை விட்டு நீங்க யாராவது பிரிந்து போவீங்களா? இன்னைக்கு ஒரு உத்தரவாதம், இன்னைக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுடலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலையும் இப்படி சொல்ல பாஸ்ட் திட்டவே செஞ்சாலும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அப்பதான் ஆமா, இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கவனிப்பார். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பின்னாடி இருக்கிறவர்கள் என்னை பார்க்காதீங்க, சரிங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சகோதரர்கள், ஐயாக்கள் எல்லாமே சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பாஸ்ட் திட்டவே செஞ்சாலும், தமிழ் கம்மியா இருக்குது, சத்தமா சொல்லுங்க. பாஸ்ட், ஆமா, அத சந்தோஷமா நான் வாங்கிக்குவேன். ஆனா சபையை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், போகவே மாட்டேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவன் கூப்பிடுறான், இவன் கூப்பிடுறான், அப்படி நடக்குது, இப்படி நடக்குது. இதெல்லாம் நம்ம காதுக்கு வரவே கூடாது. ஆமென் என்று சொல்லுங்க. இந்த சபையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்து விட்டார். நான் மரிக்கும் பொழுது
இந்த சபையினுடைய மக்களாக நான் மரிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளையாகத்தான் நான் மரிப்பேன். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த சபையிலே நான் இருக்கிறேன், எனக்கென்று மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளையாக நான் மரித்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பேனே தவிர என் சபையை விட்டு நான் எங்குமே போக மாட்டேன். ஆமென் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் அடுத்த முறை ஆண்டவர் அனுமதித்தால் வரும் பொழுது நீங்கள் எல்லாம் இருக்கணும், புதிய முகங்கள் நிறைய பேர் இருக்கணும். ஒருவராகிலும் சபை விட்டு வெளியே போனார்கள் என்கிற செய்தி வரவே கூடாது. ஆமென். அப்படிப்பட்ட செய்தியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேன்சல் பண்ணி நான் ஜெபம் பண்றேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்களுக்கு அவங்க சபை இருக்குது. ஆனா நமக்கு ஒரு சபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். நல்ல சபை. நம்முடைய சபைக்கு பேர் என்ன? நல்ல சபை. ஆண்டவர் விரும்புகிற சபை, ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஒரு திருச்சபை. ஆமென் என்று சொல்லுங்க. இந்த சபை என்ன செய்யணும் அப்படின்னா, மேய்ப்பன் சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஊழியர்கள் சிறைச்சாலையில இல்ல, ஆண்டவருடைய கிருபையினாலே ஜீவனோடு நமக்கு முன்பாக இருக்கிறார். அவர்களுடைய நலனுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? நம்முடைய ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணலாமா? அவங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணலாமா? அவங்களுடைய பிள்ளைகளுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? எல்லா விசுவாசிகள் கரங்களை உயர்த்தி, எல்லா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், எங்கள் மேய்ப்பர்களுக்காக ஜெபம் பண்ண நல்ல ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அன்றைக்கு பேதுரு சிறைச்சாலையில் இருந்த பொழுது சபை மக்கள் ஜெபித்தது போல நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஜீவனோடு எங்கள் ஊழியர்களை வைத்ததற்காக, அவருடைய பிள்ளைகளை வைத்ததற்காக, சபையிலே ஊழியம் செய்யக்கூடிய ஆண்டவரே மற்ற மக்களை வைத்ததற்காக, சக விசுவாசிகளை வைத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாரையும் பாதுகாத்து, எல்லார் மேலும் கிருபையை தந்து, வல்லமையை தந்து, தீங்கு அவர்களை துக்கப்படுத்தாதபடி ஆண்டவரே அவர்களை எல்லா சூழ்நிலைக்கும் விலக்கி பாதுகாத்து வழிநடத்துவீராக. ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். சபை என்ன அப்படின்னா ஊக்கத்தோடு. இப்ப பேதுரு இல்ல, இன்றைக்கு பேதுருக்கள் இந்த இடத்துல இருக்கிறார்கள். ஆமென் என்று சொல்லுங்க. அவர்கள் இருந்து நீங்கள் ஜெபித்தது பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அந்த நாட்கள்ல இருந்த சபையில பேதுரு என்ன பண்ணல இல்ல. ஆனா சபை மக்கள் சிந்தாமல் சிதறாமல் என்ன செய்தார்கள் என்றால், அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். இந்த ஜெபம் என்ன செய்தது என்று சொன்னால், பிரியமானவர்களே 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன். ஆகவே நேரம் இல்லாதனால டீட்டெயிலா போக முடியல. ஒரே ஒரு காரியம் சொல்றேன். சபை ஜபத்தை ஏறெடுத்ததுனால, சபை ஊக்கமாய் ஜபித்ததுனால அந்த நாட்களில் கட்டப்பட்டிருந்த பேதுருவுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னார். இந்த நாட்களிலே சபையாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்க. நாம் ஜபிப்பது நிமித்தம் இந்த தேசத்தின் கட்டுகள் அகன்று போகும். இந்த தேசத்தில் காணப்படுகிற அருவருப்புகள் மாறும். இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மாறும். அந்தகாரத்தின் வல்லமைகள் ஒழியும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மகிமையினாலே நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு யெகோவா ஈரே. எல்லாமே சபையார் சேர்ந்து யெகோவா ஈரே. எல்லாமே ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. கலங்கலப்பா கலங்கலப்பா கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வமே. சொல்லுங்க. யெகோவா
கருத்தோடு ஜெபம், கருத்தோடு துதி ஒரு தேவனுடைய தாசனையை விடுதலை பண்ணுகிற அளவிற்கு சபையினுடைய முக்கியத்துவத்தை தேவ பிள்ளைகளுடைய கரங்களிலும் அவர்களுடைய ஜெபங்களிலும் துதிகளிலும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். முதல் பாயிண்ட் என்னால முடிக்க முடியல, ஆனா 5 பாயிண்ட் இருக்கு. எப்படியாவது உங்களிடத்துல அதை ப்ரொடியூஸ் பண்ணிடணும். இரண்டாவது குறிப்பு என்ன அப்படின்னா, சபையில விசுவாசிகளுடைய பங்கு என்னவென்றால் 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகம். யாவரும் சீக்கிரமா எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 5 நிமிடம் அதிகமானால் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். முக்கியமான குறிப்புகளை முடித்துவிட்டு நாம் கடந்து செல்வோம். பிரைஸ் காட். 2 நாளாகமம் 15வது அதிகாரம். அதனுடைய 15வது வசனத்தை நாம் யாவருமாய் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2 நாளாகமம் 15வது அதிகாரம், அதனுடைய 15வது வசனம் வாசிக்கலாம். இந்த ஆணைக்காக யூத ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார். கர்த்தர் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களுக்கு இளைப்பாற பண்ணினார். அப்ப இந்த இடத்துல என்ன காரியம் அப்படின்னா, சபையிலே தேவனுடைய பிள்ளைகளுடைய பங்கு என்ன அப்படின்னா, பாருங்க, கர்த்தரை தேடுவதற்கு சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சபை அப்படின்னா என்ன அப்படின்னா, கர்த்தரை தேடுகிற ஒரு இடம். அப்ப கர்த்தரை தேட வரும்போது துக்கத்தோடு வரக்கூடாது. எப்படி வரக்கூடாது? ஐயோ, இன்னைக்கு உபவாச ஜபத்தை வச்சுட்டாங்களா, இன்னைக்கு ஆராதனை 11 மணியை தாண்டி போயிடுமா, அடுத்து இந்த 50 நாள் கொண்டாட்டம் எப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கவே கூடாது. ஒவ்வொரு முறையும் சபைக்கு வரும் பொழுது சந்தோஷப்பட வேண்டும். ஆமென் என்று சொல்லுங்க. உங்க பக்கத்தில் இருக்கிற முகத்தை அப்படியே டக்குன்னு திரும்பி பாருங்க. சந்தோஷம் இருக்குதான்னு பாருங்க. நிறைய பேர் அப்படியே ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கீங்க. ஹல்லேலூயா. அப்படிலாம் இருக்கக்கூடாது. சந்தோஷமா இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லு, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. பாருங்க, அன்றைக்கு இந்த பாருங்க, ஆசா என்கிற ஒரு யூத ராஜா, அவருக்கு முன்பதாக இருந்த ராஜாக்கள் அந்த யூதாவை ஆளுகை செய்த பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தார்கள். ஆகவே தேசத்திலே நன்மையும் இல்லை, சமாதானமும் இல்லை. அதை குறித்து தான் இந்த அதிகாரம் சொல்லுகிறது. இப்பொழுது இந்த நன்மையை அவர்கள் திரும்ப பெற வேண்டும். தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை திரும்ப அவர்கள் பெற வேண்டும். அதற்காக இந்த ஆசா என்கிற ராஜாவுக்கு பாருங்க, 15வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேத்தின் குமாரனாகிய அஸ்ரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களில் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை என்ன பண்ணுவார்? விட்டு விடுவார். இப்ப ஒரு எச்சரிக்கை வருகிறது. உடனே இந்த தேசத்தினுடைய ராஜாவாகிய இருந்ததான ஆசா என்ன பண்ணினார் என்று சொன்னால், பாருங்க, இதே 15வது அதிகாரம் 12 மற்றும் 13 ஆகிய வசனங்களை பார்க்கும் பொழுது, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இப்ப ராஜா தலைவன் என்ன பண்ணிட்டாரு? ஆணையிடுறார். என்ன ஆணையிடுறார்னா, சபையாக கர்த்தரை தேட வேண்டும். ஆமென் என்று சொல்லுங்க. எங்க சபையில ஒரு வழக்கம். என்ன வழக்கம்னா, இந்த ஃபெஸ்டிவல் டேஸ் எல்லாம் நாங்க மிஸ் பண்ணவே மாட்டோம். என்ன பண்ண மாட்டோம்? அன்னைக்கு அந்த டேஸ்ல எங்கேயாவது வெளியே போயிடும், அப்படிலாம் கிடையாது. இந்த ஃபெஸ்டிவல் டேஸை நாங்க பயன்படுத்திக்குவோம். பாருங்க, லென்த் டேஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அது இருந்துட்டு போகுது, இல்லாம போகுது. ஆனா 40 நாள் நமக்கு நேரம் கிடைச்சிருச்சு. இந்த 40 நாட்கள் இந்த லென்த் டேஸ் வச்சு என்ன பண்றோம்னா, காலை, அதிகாலை, காலை, மாலை என்று 3 நேரம் ஜெபம் வச்சு அந்த குட் ஃப்ரைடே வரைக்கும் இந்த ஜெபத்தை நாங்க தொடர்ந்துட்டே இருப்போம். அதிகாலையில் 5:30 மணிக்கு ஜெபம் நடக்கும். மக்கள் எல்லாம் வருவாங்க.
5:30 மணிக்கு ஜெபம், 5:30 மணிக்கு ஜெபத்துல வந்து 6:30 மணிக்கு வீட்டுக்கு போகும்போது அவங்க சந்தோஷமா கிளம்பி வீட்டுக்கு போவாங்க. இந்த 40 நாள் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு பாருங்க. ஆகவே உலக பிரகாரமான எந்த நடைமுறையான பெயர்கள் நிறைந்த நாட்கள் வந்தாலும் சபையில நீங்க வந்து சந்தோஷமாய் கர்த்தரை தேடுங்க. ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. அந்த நாளை ஒதுக்கி விட வேண்டாம். அவங்க என்னமா பண்ணிட்டு போறாங்க, நமக்கு ஒரு சபை இருக்கிறது, நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறது. இந்த நாளிலே நான் சபைக்கு வந்து கர்த்தரை துதிப்பேன். பாருங்க, இன்றைக்கும் யூதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? அவர்கள் அநேக தேசங்கள்ல இருக்கிறார்கள். ஆனால் இந்த பண்டிகைகள் காலங்களில் அவர்களுக்கு பண்டிகைகள், பலிகள் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான சில பண்டிகைகளிலே அதனால விவரித்து சொல்ல முடியல, நேரம் இல்லாதனால. அந்த பண்டிகைகள்லாம் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா 2 மாசம் விடுப்பு எடுத்துட்டு அவங்க சொந்த தேசத்துக்கு போயிடுவாங்க. 10 மாசம் அல்லது 11 மாசம் கடுமையாக வேலை செய்வார்கள். அதனுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு சொந்த தேசத்துல போய் 2 மாதங்கள் அல்லது 1 மாதங்கள் அந்த பண்டிகைகளை அவர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி மீண்டும் அவர்கள் தாங்கள் வசித்த அல்லது வேலை செய்கிற இடத்திற்கு திரும்புவார்கள். இன்றைக்கும் அவர்களுடைய நடைமுறை இப்படியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் காட். அது அவர்களுடைய நடைமுறை. ஆனால் நம்முடைய நடைமுறை என்னவென்று சொன்னால், நாட்கள் நமக்கு கிடைக்கும் என்றால் அதை பிரயோஜனப்படுத்தும்படியாக அந்த நாட்களை விசேஷித்துக் கொண்டு தேவனை ஆராதிப்போம், கர்த்தரை துதிப்போம், சபையிலே வைக்கக்கூடிய எல்லா கூடிகைகளிலும் வந்து பங்கு பெறுவோம். இந்த ஆணைக்காக ஜனங்கள் என்ன பண்ணார்களாமா? கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லும் பொழுது சந்தோஷமாயிருச்சு. இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாவே உடனே மூஞ்ச காமிக்கிறாங்க. சபைக்கு வாங்க இடையில அப்படின்னு சொல்லும் போதே நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க. நிறைய காரியங்கள் போய் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமென் என்று சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தரை தேடணும். தேடும் போது சந்தோஷமா தேடுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து 3வது குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம். என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனம். என்னாகமம் 14வது அதிகாரம் 24வது வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுகந்தரித்துக் கொள்வார்கள். அப்ப சபையில விசுவாசிகளுடைய பங்கு அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் என்று சொன்னால், சுதந்திரம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும், சுகந்தரிப்பவர்களாக இருக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சுதந்திரம் பெற்றவர்களாக, சுகந்தரிப்பவர்களாக. எதற்கு சுதந்திரம்? எதிராய் பேசுவதற்கும் சண்டை போடுவதற்கும் அல்ல. ஆண்டவரை பிரைஸ் காட். அந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு சிரிப்பு வருது. சுதந்திரம், ஆஹா சுதந்திரம் இருக்குது, அதனால என்ன பண்ணுவேன்? சண்டை போடுவேன், அதனால கேள்வி கேட்பேன். இதுக்கு பேர் சுதந்திரம் இல்லை. எதற்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, விடுதலையோடு கர்த்தரை ஆராதிப்பதற்கு. சண்டை போடுங்க வேண்டான்னு சொல்ல, ஆண்டவர்கிட்ட சண்டை போடுங்க. வர்ஷிப்ல கேட்டோமே, யாக்கோபு என்ன பண்றாரு? சண்டை போடுறாரு. யார்கிட்ட சண்டை போடுறாரு? போடுங்க, நீங்க வீரர்கள் தானே, நாம எல்லாம் வீரர்கள் தானே, வீராங்கனைகள் தானே. ஆமென் என்று சொல்லுங்க. வீரர்களா இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். இப்ப வீரர்களை சொன்னா ஏன் வீராங்கனைகள் சொல்லுகிறீங்க? வீரர்கள் மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்ப வீராங்கனைகள் சொல்லுவாங்க பாருங்க. வீராங்கனைகள் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அடேங்க அப்பா, பிரைஸ் காட். கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆமா, இதே சத்தத்தோட ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை துதிக்கும் போது பிசாசுக்கு அது மரண அடியா இருக்கும். இந்த சத்தத்தை மனிதர்களுக்கு விரோதமாகவோ ஊழியர்களுக்கு விரோதமாகவோ உயர்த்தவே கூடாது. பிசாச கட்டுவதற்கும் பிசாசினுடைய வல்லமைகளை நிர்மூலமாக்குவதற்கும் கர்த்தரை கொண்டாடுவதற்கும் இந்த சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அப்ப சுதந்திரம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கர்த்தரை துதிப்பதற்காக. அதே போல சுதந்திரம் எப்படி கிடைக்கும் என்று சொன்னால், கர்த்தரை துதிக்கும் பொழுது அவரிடத்திலிருந்து வரக்கூடிய நிறைவான ஆசீர்வாதங்களுக்கு பேர் தான் சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை குறித்து யாக்கோபு
ஆதியாகமம் 49வது அதிகாரத்திலே தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்து வரும் பொழுது சொல்லுகிறார், யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது உன் யோசேப்பு கனிதரும் செடி. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வசனத்தை வாசிங்க, நினைக்கிறேன். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் உன் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்திற்கு மேற்பட்டதாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் நித்திய பர்வதங்கள் மட்டும் எப்படி இப்படி வந்துச்சு? எத்தனா இருந்தவனுக்கு எப்படி இப்படி வந்துச்சு? எப்படி இப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? இப்ப பாருங்க, இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுக்கு மேற்பட்டதா இருந்தது. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, எலியேசர் சொல்றாரு, என் எஜமானை கர்த்தர் மிகவும் எப்படி சத்தமா சொல்லுங்க, மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஈசாக்குடைய ஆசீர்வாதம் ரெகோபத்தின் ஆசீர்வாதம். ரெகோபத் என்று சொன்னால் தடையில்லாத ஒரு ஆசீர்வாதம். சரி, இவர்களையே தேவன் இப்படி ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்ப முற்பிதாக்களினுடைய மூன்றாவது பிதா யாக்கோபு சொல்றாரு, என் ஆசீர்வாதம் என்னுடைய 2 தகப்பன்களுடைய ஆசீர்வாதத்திற்கும் மேற்பட்டதா. இது எப்படி கிடைச்சது? அவர் செய்ய வேண்டியதை சரியா செய்தார். சண்டை போடுகிற ஒரு இடத்துல சண்டை போட்டார், பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இடத்துல பெற்றுக்கொண்டார். இப்ப நமக்கு எல்லாமே இருக்குது, ஆனா நம்ம யார்கிட்ட பேசுறோம் அப்படிங்கிறத தெரிய மாட்டேங்குது, யார்கிட்ட சொல்றோம் அப்படிங்கிறத தெரிய மாட்டேங்குது. ஆசீர்வாதத்திற்கு குறைவு என்ன தெரியுமா? அமைதி. சத்தமா சொல்லுங்க. உங்க வீட்டுல கஷ்டம் வந்தா ஒரு ரகசியத்தை சொல்லி தரேன், வாயை திறந்து பேசிடாதீங்க, அமைதியா இருங்க. சந்தோஷப்படுகிற நேரத்துல, ஐஸ்வர்யம் வருகிற நேரத்தில் நிறைய பேசுங்க, நிறைய பேசுங்க, நிறைய காரியங்களை ஷேர் பண்ணுங்க. ஆனா துக்கமான சூழ்நிலைகளோ, வேதனையான சூழ்நிலைகளோ, பற்றாக்குறையோ வரும் பொழுது உங்கள் வாயினாலே தயவு செய்து அவதூறான வார்த்தைகளையும், நெகட்டிவான வார்த்தைகளையும், அவ்விசுவாசமான வார்த்தைகளையும் நீங்கள் பேசவே கூடாது. அமைதியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? உங்கள் அமைதி தேவனுக்கு முன்பதாக பெரிய மேன்மையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். நம்ம போயிட வேண்டாம். நான் ஒரு 5 நிமிடத்தில் நான் முடித்து விடுகிறேன். முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்ப பாருங்க, இவர்கள் எப்படிப்பட்ட ஆவி உடையவர்களாக இருந்தார்கள் என்றால், வேறே ஆவி உடையவர்கள். இப்ப காலேபும் யோசுவாவையும் குறித்து பார்க்கும் பொழுது 12 பேர் இருந்தாங்க. ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொருவராக மோசே தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார். 10 பேரை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவதூறு பண்ணுகிறவர்கள், அவ்விசுவாசமாய் பேசுகிறவர்கள், நெகட்டிவாக பேசுகிறவர்கள். இதெல்லாம் எங்க நடக்கும்? என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? என்னையும் கர்த்தர் உயர்த்துவாரா? இந்த கூட்டம் வெளியில இல்ல, எங்க இருக்குது? உள்ளே இருக்குது. இந்த மக்கள் எங்க இருக்கிறாங்கன்னா பக்கத்திலே இருக்கிறாங்க. அப்படிலாம் போக வேண்டாம், எனக்குள்ளாக இருக்கிறான், அல்லது எனக்குள்ளாக ஒருவர் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், உன்னையெல்லாம் கர்த்தர் எங்க ஆசீர்வதி. ஹலோ, நம்மளை பார்த்தே சொல்லியிருக்கோமா இல்லையா? எத்தனை பேர் வீட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது? ஆமா, இன்னைக்கே கண்டிப்பா ஆர்டர் கொடுத்து வாங்குங்க, அது உங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். ஆமென். ட்ரெஸ் மாத்திட்டு போய் முன்னாடி நின்று நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்ப்பதற்காக மாத்திரம் அல்ல, உங்களுடைய முகத்தை பார்த்து அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்கிட்ட நீங்க பேசுங்க, அந்த கண்ணாடிட்ட பேசுங்க. என்ன பேசுறீங்கன்னா, என்னையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆப்போசிட்ல இருந்து என்ன பதில் வரும்? இப்ப வரங்க, இப்ப இதுதான் கண்ணாடி, சரியா? நான் கண்ணாடியை பார்த்து பேசுறேன், என்னையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு நான் கேட்டா பதில் என்ன வரும்? என்னையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? கர்த்தர் என்னையும் ஆசீர்வதிப்பார். சொல்லி பாருங்க. கையெல்லாம் இப்படி வைங்களேன். பாருங்க, நீங்களாம் கொஞ்சம் உற்சாகமா இருந்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடும். இதான் கண்ணாடி, சரியா? இப்ப கண்ணாடியை பார்த்து சொல்றீங்க, என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பதில் எப்படி வருது? இதுதாங்க விசுவாசம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. பிரைஸ் காட். என்னையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு கேட்கறத விட, என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு, என் ஆசீர்வாதம் என் தகப்பனுடைய ஆசீர்வாதத்திற்கு மேற்பட்டதாக இருந்தது. பிரைஸ் காட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து பாருங்க, அவர்களுடைய ஆவி வேறே ஆவியாக இருந்தபடினாலே எல்லாவற்றையும் அவர்கள் சுதந்தரித்துக் கொண்டார்கள். 4வது குறிப்பை நான் சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1-3 வசனங்கள் முடிய சபையிலே தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசிகளுடைய பங்கு என்ன என்பதை 4வது குறிப்பாய் நம்ம பார்க்கணும். அன்றியும் சகோதரரே, மகதோனியா நாட்டு
சபைகளுக்கு தேவன் அளித்த மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களா இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன்னு பவுல் சொல்றாரு. அப்ப சபையில விசுவாசிகளுடைய பங்கு என்ன தெரியுமா? வரோம், உட்கார்றோம், போறோம் அப்படிங்கிறது இல்லாம கர்த்தருக்காக அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுல பிரமாணம் தசமபாகம், புதிய ஏற்பாட்டுல கிருபையின் பிரமாணம் என்ன தெரியுமா? உற்சாகமாய் கொடுக்கணும். அதுக்கு இன்னொரு டெஃபினிஷன் சொல்லுகிறது அள்ளி அள்ளி கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி கொடுக்கணும்? நீங்க அள்ளி அள்ளி கொடுத்தாதான் கர்த்தர் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார். நீங்க அளந்து கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அளந்து தான் கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு அள்ளி கொடுக்கணுமா அளந்து கொடுக்கணுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. காணிக்கை பத்தி இதுவரைக்கும் பேசவே இல்லை. அதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அதற்காக நாங்க சொல்லாமலாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை சொல்லிடணும். பிரைஸ் காட். எப்படி கொடுக்கணும்? ஏன் பக்கத்துல அதுக்குள்ளே திரும்பிட்டீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இப்ப இதுலயே தெரியுது நம்ம கொஞ்சம் தான் கொடுத்துட்டு இருக்கானே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல ஏன் முகத்தை பார்க்காதீங்க, பக்கத்து முகத்தை பாருங்க. அள்ளி அள்ளி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? அள்ளி அள்ளி கொடுக்கணும். பிறகு கீழே எல்லாம் எடுக்கணும், காம்பவுண்ட் எல்லாம் எடுக்கணும், ஃபுல்லா கீழே டைல்ஸ் போடணும். அவங்க சொல்ல நான் சொல்றேன், கீழே டைல்ஸ் போடணும், கீழே ஒரு ஏசி ரூம் வரணும். பிரைஸ் காட். ஆமென் என்று சொல்லுங்க. ஆமா, சர்ச்சுக்கு இன்னும் நல்ல வாகனங்கள் வாங்கணும், திரளான ஜனங்கள் இங்க வரணும், பெரிய பெரிய அதிகாரிகள் வரணும், இன்ஜினியர்ஸ் வரணும், டாக்டர் வரணும். ஆமென். தேசத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவிகள் இருக்கக்கூடியவர்கள் வரணும். அவங்க இது சாதாரணமா இந்த சேர்ல உட்கார்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்குலாம் சோபாவை கர்த்தர் கொடுக்கணும். ஆமென் என்று சொல்லுங்க. நீ சோபால உட்கார்றையோ அல்லது கீழே உட்கார்றையோ, ஆலயத்திற்குள்ள நீ வரணும். நீ வருவதற்காக என்ன வேணாலும் செய்வதற்கு இந்த சபையார் ஊக்கமாய் உதாரத்துவமாய் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் காட். அவங்க ரட்சிக்க பண்ண, இவங்க ரட்சிக்க பண்ண, அந்த அதிகாரி வந்து இந்த சந்தோஷம் தான். அவன் வந்தா எங்க உட்காருவான்? ஹலோ, நம்ம இப்படி உட்கார்ந்து பழகிட்டு ஆண்டவருடைய கிருபையினால. பிரைஸ் காட். ஆனா புதுசா வரவங்க எல்லாம் இப்படி எல்லாம் உட்கார மாட்டாங்க. அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியோட இருப்பாங்க. அவங்களை அங்க உட்கார வச்சுதான் அதுக்கப்புறம் எங்க கொண்டு வரணும்? இங்க கொண்டு வரணும். எடுத்தோன்னு இங்க உட்கார வைக்கவே முடியாது. அப்படிப்பட்டவர்கள் உள்ள வரணும்னா நான் என்ன பண்ணும்னா, உதாரத்துவமா என்னுடைய திராணிக்கு தகுந்தார் போலவும் திராணிக்கு மேலாகவும் நான் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது கை தட்ட வேண்டாம். ஒரே ஒரு ரகசியம், என்னுடைய திராணிக்கு தகுந்தார் போல அல்லது திராணிக்கு மேலாக நான் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அவர் எப்படி உங்களை ஆசீர்வதிப்பாரு? ரெவலேஷன் புடிச்சுங்க. அவருடைய திராணிக்கு மேலாக கர்த்தர் கொடுப்பார். ஆகவேதான் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம் 1000 மடங்கு. நல்ல கரங்களை தட்டுங்களேன். 1000 மடங்கு. எத்தனை மடங்கு? எத்தனை மடங்கு? 1000 மடங்கு விருத்தியாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியா உங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட். நான் கர்த்தருக்காக கொடுத்து நான் தரித்திரனாய் போவதற்கு ஆண்டவர் விட மாட்டார். ஏனென்றால் அவர் எஜமான், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். எனக்கு தேவையானதை அவர் கொடுப்பார். ஆகவே சபையார் உதாரத்துவமாக ஊக்கமாக கொடுப்பதற்கு முக்கிய பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள். பிரைஸ் காட். 4 குறிப்பு, 5 குறிப்பு என்று மாற்றி சொல்லிவிட்டேன். 4 குறிப்பு தான். அப்ப சபையில் விசுவாசிகளுடைய பங்கு என்ன? முதல் பங்கு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணணும். 2வது பங்கு என்ன? கர்த்தரை தேடுவதற்கு சந்தோஷமா இருக்க வேண்டும். 3வது குறிப்பு என்ன? சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு வேற ஆவி உடையவர்களாக இருக்க வேண்டும். 4வது குறிப்பு என்ன? உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும். இப்பேற்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடங்களில் அப்படியே எல்லாம் எழுந்து நிற்போமா? திருச்சபையினுடைய முக்கியத்துவத்தையும்
திருச்சபையில இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகிய ஹல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய பங்கு என்ன என்பதையும் சற்று நாம் பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த நேரத்தில் எல்லாம் உங்களை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நேரம். இவ்வளவு பெரிய மேன்மைய அப்பா, இவ்வளவு பெரிய கிருபைய எங்களுக்கு வச்சு எங்களை நடத்துகிற உங்களுடைய அன்புக்காக நன்றி சொல்லுகிற ஆண்டவரே என்று சொல்லி இருக்கிற இடங்களில் தயவா எல்லாம் உங்களுடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த சபையில நான் சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது, இந்த சபையில நான் விசுவாசி கிடையாது, நான் சீஷன் ஆண்டவரே, நான் உருவாக்க பிறந்தவன். ஹல்லேலூயா. அநேகரை உம்முடைய சமூகத்திற்கு நேராய் திருப்புவதற்காக உம்முடைய அழைப்பை பெற்ற உம்முடைய பிள்ளை இந்த இடத்துல வைத்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்லுகிறீங்க? எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்லுகிறீங்க? எத்தனை பேர் அர்ப்பணிக்க போகிறீங்க? ஆண்டவரே, இனி என் சபைக்காய் நான் திறப்பலை நிற்பேன், என் சபைக்காய் நான் கொடுப்பேன், என்னுடைய பங்கை உணர்ந்து என் சபைக்காக நான் பணியாற்றுவேன் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். சொல்லுங்க. குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். மீண்டும் ஒரு விசை. குயவனே, குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவா. என் சித்தமல்ல, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேனும் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்னை தருகிறேன் தருகிறேனும் கருத்து என்னை ஒரு என்னை தருகிறேனும் கருத்து என்னை படைக்கிறேன் படைக்கிறேனும் பார்த்து உருவாக்குவே என்னை உருவாக்குவே உருவாக்குவே என்னை உருவாக்குவே உருவாக்குவே என்னை உருவாக்குவே உருவாக்குவே. உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தமோ. உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் வணைந்திடும் உம் சித்தமோ. உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை மகிமைகளை நிரப்பட்டும். உம்முடைய அக்கினி ஆண்டவரே காலை வேளையிலே எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை நிரப்பட்டும். என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்காக நான் வாழ்வது போதும், எனக்காக நான் ஓடிவது போதும். இனி உமக்காக வாழ உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் மூலமாக ஜனங்களை உம்முடைய சமூகத்திலே சேர்த்துக் கொள்ள எனக்கு கிருபை தாரும்.
என்னை மீண்டும் சொல்லுங்க, என்னை தருகிறேன் தருகிறேன். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில். என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. நல்ல ஆராதனைக்காக, நல்ல தேவனுடைய வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நேசிக்கிற நல்ல பிதாவையுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையில நேரங்களுக்கு தந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி. நல்ல தேவ வார்த்தைகளுக்காய் நன்றி. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் எங்கள் ஒவ்வொருவரை மாற்றும்படியாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே தேவன் வல்லமையான காரியங்களை செய்ய சித்தமாயிருக்கிறதற்காய் நன்றி. வாழ்க்கையில் இருக்கிறதான இக்கட்டுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் எல்லாவற்றை கர்த்தர் அகற்றி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய பயணங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக. உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. உட்காரும். செவ்வாய்க்கிழமை